ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பிஎல்சியோட ஹார்ட்வேரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேசிக் வீடியோ நிறைய போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் தெரிவிச்சிருந்தீங்க. ஒரு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த சின்ன பிஎல்சியோட ஃபைனல் வீடியோ இதுதான். இதுக்கப்புறம் நம்ம சின்ன பிஎல்சிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மாடல் பிஎல்சிலாம் எப்படி இன்புட் கனெக்டாக இருக்குது, ஐஓலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக பார்க்கலாம். இந்த ஃபைனல் வீடியோவில் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்கப்பட்ட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்க எப்பயுமே ஒரு பேசிக் பிஎல்சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பிஎல்சி இருக்கக்கூடிய இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அட்வான்ஸ்டு இன்டர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய பிஎல்சிலாம் போக முடியும். ஓகேங்களா? அது முதல்ல நம்ம இன்புட்டுனா என்ன அவுட்புட்னா என்னன்னு தெரியாமலே பிஎல்சியில் போய் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அதனால் பேசிக்காக இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ்எம்பிஎஸ். ஓகேங்களா? எஸ்எம்பிஎஸ் எதுக்குன்னா நம்மளோட இன்புட் வோல்டேஜ் செலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அவுட்புட் காயில் ஆன் பண்ணுறது தேவையான 24 வோல்ட் பாசிட்டிவ். ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அவுட்புட்டு காயில் ஆன் பண்ணுறதுக்கோ அல்லது இன்புட்டுக்கான தேவையான சப்ளை இதுலேருந்து எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிஎல்சி இருக்குது. இந்த பிஎல்சி பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசியில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஒரு சில பிஎல்சி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 24 வோல்ட் இன்புட்டு கொடுத்தா கூட இந்த பிஎல்சி ஆன் பண்ணுற மாதிரி நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிச்சிபிஷி. இதை நீங்கள் பாருங்கள். இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிச்சிபிஷி பிஎல்சி. இது இதுதான் பேசிக்காக எஸ்எம்பிஎஸோட வேலை. ஓகேங்களா? எதாவது இன்புட் சிக்னல் தேவையான சப்ளை, அப்புறம் பிஎல்சி ஆன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் சப்ளை, அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான 24 வோல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே நீங்கள் கொடுத்தா தான் அதுலேருந்து ஒரு என்பிஎன் பிஎன்பி அவுட்புட் நமக்கு வரும். அதை எடுத்து நம்ம பிஎல்சி கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த எஸ்எம்பிஎஸ் மெயினாக இந்த கண்ட்ரோல் பேனல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து இதெல்லாம் நீங்கள் இது எங்கே ப்ராசஸுக்கான கான்டாக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் பிளாக்ஸு, இன்புட் எங்கே கரெக்டாக இருக்குது அவுட்புட் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ஃபெருவெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரிலே யூனிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரிலே யூனிட் எதுக்குன்னா எந்த ஒரு பிஎல்சி யூனிட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய பெரிய பிஎல்சி இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிலே சர்க்யூட் வச்சு தான் நம்மளுடைய அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஎல்சி உள்ளேயும் ரிலே ஃபங்க்ஷன் மாதிரி தான். என்னென்னா நம்ம ரைட் பண்ண ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய Y1 Y2 Y3 Y4 Y6ன்னு சொல்லக்கூடிய அவுட்புட்லாம் ஆன் ஆகும். அந்த ஆன் ஆகக்கூடிய சப்ளை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய கான்டாக்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா இந்த கான்டாக்டரோட காயில் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். என்ன ஆகும்? அப்போ என்ன பிஎல்சியே ஓவர்லோட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் இது போல் மல்டிபிள் நம்பர் ஆஃப் கான்டாக்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அப்போ என்ன பிஎல்சி ஃபுல்லாக ஓவர்லோட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் சின்ன சின்ன ரிலேஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக அந்த ரிலே மெயினாக அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆம்ப்ஸ் தாங்கும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு இந்த பிஎல்சி இந்த ரிலே ஆன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய என்ஓஎன்சி காமன். ஓகேங்களா? அதிலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளுடைய கான்டாக்டரை ஆன் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா நம்மளுடைய பிஎல்சி லோட் ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய காயில் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த கான்டாக்டர் காயிலோட. ஓகேங்களா? அதுபோல் தான் அதனால தான் இந்த ரிலே யூனிட்லாம் எந்த ஒரு பிஎல்சி சர்க்யூட் பார்த்தாலும் நிறைய ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் இன்புட்லாம் என்னென்னு இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய இது மிஷிபிஷின்றதுனால என்னென்னா Y1 Y0லாம் இந்த பிராண்டில் அவுட்புட்டு X0 இங்கே பாருங்கள் X0 ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா? இது எல்லாமே இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய 24 வோல்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள் காமன் 1 காமன் 2 காமன் 3ன்னு இருக்குது. பார்த்தீங்களா? இது என்னென்னா இங்கே ஒரு காமன் வோல்டேஜ் நீங்கள் 24 வோல்ட்டு கொடுக்கலாம். ஒரு சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 230 வோல்ட்டு கொடுத்துட்டு இது வழியாக நீங்கள் இந்த வோல்டேஜ் இந்த Y3 Y4 Y5லாம் அந்த வோல்டேஜில் எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் இங்கே 24 வோல்ட்டு கொடுத்தேன்னா Y0ல 24 வோல்ட் அவுட்புட்டு சப்போஸ் நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்புட் ஆன் பண்ணிச்சுன்னா என்ன ஆகணும் நமக்கு 24 வோல்ட் இந்த ரிலே ஆன் பண்ணலாம். சப்போஸ் நான் இங்கே 230 வோல்ட் கொடுத்துன்னு வச்சிங்களேன், 230 வோல்ட் Y1 வழியாக 230 வோல்ட் இந்த இங்கே இருக்கக்கூடிய காயில் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக 230 வோல்ட் காயிலும் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஆன் பண்ணலாம். என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷனை யூஸ் பண்ணுறதுக்கோசம் காமன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ப்ளஸ் 24 வோல்ட்டாக இருக்கலாம், அல்லது நெகட்டிவ் வோல்டேஜாகவும் இருக்கலாம், அல்லது 230 வோல்டேஜாகவும் இருக்கலாம். காமன் வோல்டேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தா தெரியும் காமனில் எல்லாமே பாசிட்டிவ் 24 வோல்ட் நாங்கள் இங்கே 230 வோல்ட் ஃபங்க்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. அது என்ன பண்ணோன்னா Y1 Y2 Y3லாம் அவுட்புட் நீங்கள் என்ன லேடர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து அவுட்புட் சிக்னல் ஆன் ஆகும்.
காமன்லேருந்து போகக்கூடிய வோல்டேஜ் வந்து இந்த அவுட்புட் ஆன் பண்ணி நம்மளுடைய ரிலே வந்து ஆன் பண்ணோம். ஓகேங்களா. அதே போல் இது வந்து ஃபுல்லாகவே இன்புட்னாவே வந்து நம்மளுடைய புஷ் பட்டன்ஸாக இருக்கலாம், அல்லது செலக்டர் சுவிட்சாக இருக்கலாம், அப்புறம் வந்து நிறைய மல்டிபிள் நம்பர் ஆஃப் லிமிட் சுவிட்சஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. அது எல்லாமே வந்து இன்புட்டு சொல்லுவாங்க. இந்த சப்போஸ் நீங்கள் ஒரு மோட்டர் சர்க்கியூட் அவுட்புட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோட்டர் சர்க்கியூட்டாக இருக்கலாம், அல்லது வந்து இண்டிகேஷன் லேம்பாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் அவுட்புட் லோட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து அவுட்புட்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த அவுட்புட் நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் காயில் எனர்ஜிஸ் ஆகும். இதுலேருந்து போகக்கூடிய அந்த 24 வோல்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிலேவை தான் ஆன் பண்ணுவாங்க. இந்த ரிலேவை ஆன் பண்ணால் இது வந்து என்னென்னா நார்மல் ரிலே. இந்த ரிலேவை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 24 வோல்ட் காமன் ஒரு நம்மளோட ரிலேவோட காம்பினேஷன் என்னென்னு தெரியும். அந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா வந்து NO NC ஒரு காமன் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா இந்த காமன் வழியாக நீங்கள் 24 வோல்ட் கொடுத்துட்டு சப்போஸ் இந்த ரிலே ஆனாச்சுன்னா என்ன ஆகுனா, இங்கே இருக்குது ஆல்ரெடி NOன்னு இருக்கக்கூடியது என்ன ஆகுனா NC ஆகிடும். NC ஆச்சுன்னா அந்த வோல்டேஜ் வந்து இந்த வழியாக போய் நம்மளுடைய கான்டாக்டர் ஆன் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிலே யூனிட்டோ அவுட்புட் சோர்ஸை வந்து ஆன் பண்ணுறதுக்கான சிக்னல் வந்து எடுத்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ நமக்கு வந்து இந்த ரிலே தான் வந்து லோட் ஆகுது, நமக்கு வந்து PLC வந்து லோட் ஆகலாம். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஏதாச்சும் கான்டாக்டர் காயில் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகி ஏதாச்சும் ரிலே ப்ராப்ளம் பண்ணால் கூட, இந்த ரிலே காயில் ஏதாச்சும் லோட் ஆனால் கூட இதுதான் ஃபெயிலியர் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எந்த PLC டிசைன் இன்புட் பண்ணாலுமே இது போல் வந்து ரிலேவை ஆன் பண்ணி தான் வந்து அவுட்புட் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. டேரெக்டாக வந்து நம்ம PLCலேருந்து எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து இது போல் ரிலே யூனிட் வந்து நிறைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த Y1 Y2லாம் உங்களுக்கு ஈஸியாக நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு காமன் சோர்ஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து ரிலே ஆன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இன்புட்டில் வந்து பார்க்க போகிறோம். இன்புட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே X0 X1 சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து இன்புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லைனு நியூட்ரல் இது வந்து இந்த PLC ஆன் பண்ணுறதுக்கு தேவையான பவர் சப்ளை வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்னால் வந்து சிங்க் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, சிங்கிங் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்மளுடைய இன்புட்டுக்கான சுவிட்சஸ் புஷ் பட்டன்லாம் எதுவுமே பாசிட்டிவ் வோல்டேஜ் எதுவுமே அங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்கே அந்த புஷ் பட்டன் அழுத்துனா அந்த பாசிட்டிவ் சிக்னல் ப்ளஸ் இது வந்து காமனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 0 வோல்ட்டு PLC உள்ளே வந்து அந்த வோல்டேஜ் போயிட்டுருக்கோம். எப்போல்லாம் அங்கே இன்புட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நமக்கு வந்து இன்புட் எது ஆன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் காட்டும். அது இல்லாமல் நான் மல்டிமீட்டர் வச்சு காட்டுறேன். நமக்கு எந்தெந்த இன்புட் இப்போ ஆன் ஆகிருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு காமிச்சினா வந்து கிளியராக புரியும் எதுக்கு அந்த சிங்கிங் எக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு. அவுட்புட் மாதிரியே தான் நம்ம வந்து நம்ம ஆன் பண்ணால் வந்து நம்ம சம் வோல்டேஜ் வந்தால் தான் நமக்கு தெரியும் இன்புட் ஆன் ஆகுதா இல்லையான்னு. அதனால தான் வந்து இந்த சிங்கிங் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து 24 வோல்ட் வந்து காமனாக எடுத்துகிட்டு போய்ட்டு புஷ் பட்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட்லாம் வந்து லூப் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவ் வோல்டேஜை வந்து லூப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே PLCக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு மல்டிமீட்டர் வச்சு காட்டுறேன் அது எப்படி வந்து இன்புட் வந்து காட்டுதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் வந்து இப்போ நம்மளுடைய PLC வந்து ஆன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 4 12 2 இன்புட் சோர்ஸ் 3 இன்புட் சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நான் இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி காட்டுறதுனால வந்து உங்களுக்கு அதில் லைட் எரியிற மாதிரியே தெரியல, பட் ஆனால் நீங்கள் கிளியராக பாருங்கள். இது 1 4 12 வந்து இப்போ அந்த இன்புட்டான சுவிட்ச் வந்து சிக்னல் வந்து வந்துட்டுருக்கு. இங்கே வந்து நம்மளுடைய மல்டிமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அதை டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் எதுக்கு பார்க்க போகிறேன், X12க்கும் ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய X12 வந்து ஆன் ஆகிருக்கு. 1 4 3 இன்புட் வந்துட்டுருக்கு. இப்போ நான் X12க்கும் அந்த 0 சிங்கிங் வோல்டேஜ் சொன்னாங்களே அதுக்கு நான் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. எப்படி இன்புட் வந்து ஆன் ஆகுது, எப்படி வந்து நம்மளுடைய இன்புட் வந்து PLC எடுத்துக்குதுன்னு சொல்கிறதுக்கோசம் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இது நம்மளுடைய மல்டிமீட்டர் வந்து டிசியில் போட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய X12ல் வந்து நான் அந்த இன்புட் ஆனில் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த 0 வோல்ட்டுக்கும் வரக்கூடிய இன்புட்டுக்கும் இடையிலே வந்து நம்ம மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது பாருங்கள், 24 வோல்ட். அங்கே வந்து இன்புட் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது, செலக்டர் சுவிட்சு. நான் அதே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய X14ல் போடுறேன் இன்புட்டில் PLCயில். X14 PLC நம்பர், அது இன்புட் நம்பரு. பட் அது வந்து ஆஃபில் இருக்குது, நமக்கு வந்து 0ன்னு காட்டுது. அதே போல் நான் X4ல் போடுறேன், என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இன்புட் வந்து உங்களுக்கு லைட் தெரியுதான்னு தெரியல, பட் நான் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி செக் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ கிளியராக தெரியல. அதனால தான்
நான் X4ல் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 24 வோல்ட் வருது பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து நம்மளுடைய பிஎல்சிக்கான இன்புட் வந்து அங்கேருந்து நீங்கள் அழுத்தும் போதெல்லாம் அந்த சிக்னல் வந்து என்ன ஆகுனா, நான் காமனாக வந்து அந்த 0 வோல்ட் வந்து பிஎல்சிக்கு இன்புட்டாக காமன் பண்ணிட்டாங்க. 24 வோல்ட் எடுத்து போயிட்டு நம்மளுடைய புஷ் பட்டன்லாம் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. இன்புட் செலக்டர் சுவிட்ச் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் அழுத்தும் போது எதனா ஒரு பல்ஸ் மாதிரி அந்த வோல்டேஜ் வந்து நமக்கு இங்கே வரும் இன்புட்டில். நான் இங்கே காமிச்ச மாதிரி 24 வோல்ட் வந்தோடனே பிஎல்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இன்புட் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ என்னென்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு பேசிக்காக வந்து இன்புட் எப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆஃப் பண்ணிடுறோம், ரொம்ப சவுண்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பேசிக்காக பிஎல்சியோட இன்புட் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம ஃபர்தராக வந்து அட்வான்ஸ்டு பிஎல்சி வந்து நம்மக்கிட்ட இருக்குது, மிஷிபிஷிலே இருக்குது. அதை பற்றி நான் கிளியர் வீடியோ வந்து நான் அடுத்ததாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து இது போல் சின்ன வீடியோலாம் வந்து அவ்வளோதான். இதுவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே வந்து சொன்னதே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஒரு சில விஷயம் சொல்லாததுனால தான் இந்த வீடியோ பண்ணேன். பட் பிகினர் லெவலுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அது இல்லாமல் இந்த ரிலேலாம் வந்து நாங்கள் கனெக்ஷன்லாம் எடுத்துட்டோம். இது வந்து தனியாக ஒரு வயரிங் பண்ணுறோம். ஏன்னா லோடு வந்து அங்கே காயிலோட ஒரு காயில் இந்த ரிலே வந்து அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா அங்கே காயிலோடைய ஆன் ஆஃப் கண்டிஷன் வந்து அடிக்கடி ஆகிட்டே இருக்குது ஹைட்ராலிக். அதனால் என்னென்ன பண்ணிட்டோம், நாங்கள் தனியாக வந்து இதுபோல் எக்ஸ்டர்னல் ரிலே வந்து தனியாக வயரிங் பண்ணி அதோட இன்புட்டை தந்து வயரிங் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அட்வான்ஸ்டு பிஎல்சி நம்மக்கிட்ட ஒன்று புதுசாக மிஷினில் வந்துருக்கு. அதோட இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இன்புட்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு புது வீடியோஸ் நிறைய பண்ணலாம். ஓகேங்களா.